நமோ நாராயணாய நமக. பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதிஹி அவ்யய புருஷ சாட்சி க்ஷேத்ரஞோக்ஷர ஏவச்ச. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் க்ஷேத்ரஞ. அதாவது இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செயல்படுவதற்குரிய இடம் அறிந்தவன். அதாவது எந்த இடம் தனக்கு தேவை அப்படின்றத அந்த இடம் அறிஞ்சிக்குவார். அதான் க்ஷேத்ரஞ. அதாவது க்ஷேத்ரஞாய நமக, க்ஷேத்ரஞாய நமக அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த க்ஷேத்ரஞாய நமகத்திற்கு உள்ள கருத்தையும் கதையும் பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது ராமர் பட்டாபிஷேகம் நடந்தபோது அதை பார்ப்பதற்காக விபீஷ்ணன் வந்தாராம். அதனால் தன்னுடைய பட்டாபிஷேகத்திற்கு வந்திருந்த காரணத்தினால விபீஷ்ணனுக்கு ஒரு பரிசளித்தாராம். யாரை என்ன பரிசளித்தார்னு பார்த்தங்கன்னா, ரங்கநாதனை பரிசளித்தாராம். ரங்கநாதனை பரிசளித்தோன்னே அவர் என்ன செஞ்சாராம், இந்த அரங்கனை எப்படியாவது இலங்கையில் நான் பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்ட்டு எண்ணி அவர் விபீஷ்ணன் அந்த ரங்கநாதனை தூக்கி கொண்டு செல்கிறாராம். ஆனால் இலங்கைக்கு செல்லும் வழியிலே என்ன ஆச்சுன்னு பார்த்தங்கன்னா, தமிழகத்தில் உள்ள திருவரங்கத்தை கண்ட பெருமாள் என்னென்னா விபீஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்டோன்னே காவிரிக்கரையில் உள்ள இந்த தீவாகிய திருவரங்கத்திலே நான் இருந்து விடுகிறேன் என்று என்னை இங்கேயே பிரதிஷ்டை செய்யப்பா விபீஷணா அப்படின்னு என்று நம்முடைய ரங்கநாதன் சொல்லுகிறாராம். உடனே எம்பெருமானே, நீங்கள் இன்றி நான் எப்படி இலங்கைக்கு செல்வேன் என்று கதறினாராம் விபீஷ்ணன். உடனே நீ குழந்தாய், நீ வருந்தாதே, உன் நாடாகிய நான் இலங்கையை நோக்கி தான் தெற்கு முகமாக நான் இங்கே சயனித்திருக்கிறேன். அதனால தான் இங்கிருந்தபடியே இலங்கையில் உள்ள உன்னை நான் எப்போதுமே ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பார்வையினுடைய கடாட்சமும் உங்கள் இலங்கையின் மீது பட்டுக்கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு என்பெருமான் சொல்கிறாராம். உடனே இதை என்ன சொல்கிறாரு, இன்னொரு வார்த்தை என்பெருமான் சொல்கிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ தினமும் இங்கே நீ பூஜை செய்யணும். நீ பூஜை செய்கிற வரைக்கும் நான் கண் விழிச்சே தான் இருப்பேன். நீ பூஜை செய்து முடித்த பிறகு தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாராம் நம்முடைய எம்பெருமான். உடனே விபீஷ்ணனும் அவருடைய வார்த்தையை மீளவே இல்லையா. உடனே அவர் திருவரங்கத்திலே எம்பெருமானை பிரதிஷ்டை செய்துவிட்டு இலங்கைக்கு புறப்பட்டார். அதுதான் நமக்கு ஸ்ரீரங்கம். இதனால் தினந்தோறும் இரவில் விபீஷ்ணன் அந்த அரங்கனுக்கு பூஜை செய்வதாக இன்று வரைக்கும் ஐதீகமாக. அதனால தான் நைட்டு கூட விபீஷ்ணன் இவருக்கு பூஜை செய்கிறாராம். அப்போ ஒரு நாள் இரவு பூஜை செய்து வந்த விபீஷ்ணன் எம்பெருமானுடன் ஒரு பிரார்த்தனையை முன்வைத்தாராம். என்ன பிரார்த்தனை என்று பார்த்தால், நீங்கள் எப்போதும் இப்படி சயனித்தே இருக்கிறீர்கள். நான் உங்களுடைய நடையழகை நான் காண விரும்புகிறேன். எனக்கு அந்த காட்சியை எனக்கு காட்ட மாட்டீர்களா என்று கேட்டாராம் விபீஷ்ணன். அதற்கு உடனேயே எம்பெருமான், கட்டாயம் நான் காட்டுகிறேன். நீ என்ன செய், என்னுடைய நடையழகை பார்க்க இந்த இடம் உனக்கு சரியானதில்லை. நீ என்ன செய்யின்னு பார்த்தனா, கிழக்கு கடற்கரையில் ஒட்டி உள்ள ஒரு திருகண்ணபுரம் என்ற ஒரு திவ்ய தேசம் ஒன்று உள்ளது. அடுத்த அமாவாசைக்கு நீ அங்கே என்னுடைய நடையழகை பார்த்து நீ ரசித்துக்கொள் அப்படின்னு நம்முடைய எம்பெருமான் சொல்லுகிறார்கள். யார்? ரங்கநாதன். அப்போ முன்னே விபீஷ்ணன் என்ன சொல்கிறாராம், சரின்ட்டு இது மாதிரி கிழக்கு கடற்கரைக்கு வராராம். அப்போ அமாவாசை தினத்தில் தான் அங்கே போன உடனே அங்கே எழுந்தரில் உள்ள சௌரிராஜ பெருமாள் சௌரிராஜ பெருமாள் என்பவர் தன்னுடைய நடையழகை அப்படி இப்படின்னு காமிக்கிறாராம். காமிச்ச உடனே இவர் அப்படியே பார்த்துட்டு பிரமிச்சு போகிறாராம் விபீஷ்ணன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கத்தை போல இருபுறமும் பார்த்தபடியும், அதாவது ரெண்டு சிங்கம் மாதிரி அப்படி கம்பீரமாக இருக்காராம். புலி போல பாய்ந்தும் யானை போல அசைந்தும் பாம்பை போல விரைவாக நடந்தும் காட்டினாராம். அதை கண்ட விபீஷ்ணனுக்கு கண்களிலிருந்து கண்ணீரே வந்துவிட்டதாமாம். விபீஷ்ணன் அந்த சௌரிராஜ பெருமானுடைய காலில் விழுந்து, அப்பா, இந்த நடை அழகு திருவரங்கத்தில் காட்டாமல் இந்த கடற்கரைக்கு அருகில் உள்ள திருகண்ணபுரத்தில் நீ ஏன் காட்டினாய் என்பது இப்போதுதான் எனக்கு புரிந்தது.
அப்படின்னு சொன்னோன்னே என்ன புரிஞ்சிச்சுன்னு நீங்கள் பார்த்தங்கன்னா, இப்போது இந்த கடற்கரையில் நீங்கள் நடப்பதை காணும்போது, அப்போது அந்த இலங்கை கடற்கரையில் என்னை காப்பாற்றுவதற்காக நீங்கள் நடந்து வந்த அந்த நடையின் ஞாபகம் எனக்கு வருகிறது. யார் அப்போ இலங்கையில் காப்பாற்றினார்கள்? நம்முடைய ராமபிரான். அதனால் எல்லாமே அவங்களோட அவதாரம் தானே. அதனால் எனக்கு இந்த நடையழகை பார்த்தவுடன் எனக்கு புலங்காகிதமாகிவிட்டது. அது அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் கண்ணீர் மல்க மல்க சொல்லுகிறாராம். குடல் தழுதளிக்கிறதாம். இந்த நடையழகை திருவரங்கத்தில் கண்டிருந்தால் கூட எனக்கு இந்த ஒரு பரவசம் நிச்சயம் ஏற்பட்டிருக்கிறாது என்னுடைய ரங்கநாதனே அப்படின்னு. அதனால் திருக்கண்ணபுரமாகிய இந்த திருத்தலத்தை தேர்ந்தெடுத்து இங்கே எனக்காக நீங்கள் நடந்து காட்டினுள்ளார்கள் பாருங்கள், அதை நான் எப்படி சொல்லி மகிழ்விப்பேன் என்று விபீஷணன் சொன்னாராம் நம்முடைய ரங்கநாதனை பார்த்து. உடனே அப்போ தான் அதற்கு தான் இதை சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தனா, அதாவது தன்னுடைய அடியாருக்கு தரிசனம் தருவதற்குரிய சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து தரிசனம் தந்து அடியார்களை மகிழ்விப்பதே நம்முடைய எம்பெருமானுடைய வேலையாக இருக்கிறது. அதனால்தான் சேத்திரஞன் என்று அழைக்கப்படுகிறார். க்ஷேத்திரம் என்றால் என்ன? முழுமையான ஆனந்தம் தரும் இடம் என்பது பொருளாம். அதனால்தான் சேத்திரஞன் என்றால் அத்தகைய இடங்களை சரியாக அறிந்து தேர்ந்தெடுப்பவன் என்று பொருள். அதனால்தான் இலங்கையை நோக்கி சயனிக்க திருவரங்கத்தையும் விபீஷணனுக்கு நடையழகை காட்ட திருக்கண்ணபுரத்தையும் சரியாக தேர்ந்தெடுத்து உள்ளாராம் நம் எம்பெருமான். எப்படி பார்த்துக்கங்க. அதனால்தான் க்ஷேத்திரஞன் என்று அழைக்கப்படுகிறாராம். அதனால் விஷ்ணு சகசரநாமத்தில் 16வது திருநாமம் என்ன? க்ஷேத்திரஞே நமக. அப்போ உடனே தான் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தாங்கன்னா, எந்த செயலை நாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சரியான இடத்தை நாம் தேர்வு செய்ய நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு மேலே நம்மளுடைய பரமாத்மான்ற ஒருத்தவர் இருக்கிறார்ல, அதை நாம் சரியாக நாம் அந்த செயலை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நம்ம க்ஷேத்திரஞாய நமக என்று சொல்லிக்கொண்டே வருபவர்களுக்கு, அதனால்தான் கடவுள் நமக்கு ஒரு வீடு அமையணும். நமக்கு இப்போ ஒரு நல்ல வீடை பார்ப்போம், இங்கே வாங்கலான்னு நம்ம அசால்ட்டாக போவோம். அங்கே போகிறப்ப நமக்கு ஐயோ இந்த வீடு நமக்கு நல்ல இடமா நல்லதா எதுவுமே நமக்கு புரியாது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? பகவானே, நான்லாம் அப்படிதாம்மா, எந்த வீடு ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா கூட பகவானே எது நல்ல பழமோ அதை நீயே பறித்து போடப்பா என்று நான் கடவுளிடம் கேட்டுக்கொள்வேன். அதனால்தான் இப்போ தான் இதற்கெல்லாம் அர்த்தம் தெரிகிறது. இனிமேட்டு யாராவது ஒரு நல்ல அலுவலகமோ கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு கட்டிடங்களோ ஏதோ ஒரு பிளாட்டோ ஏதோ வாங்கும்போது நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தோங்கன்னா, க்ஷேத்திரஞாய நமக சேத்திரஞாய நமக க்ஷேத்திரஞாய நமக என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு வீடு அலுவலகம் கட்டிடங்களை எல்லாம் கட்ட சரியான இடங்களை நம் எம்பெருமான் நிச்சயம் நமக்கு தேடித்தருவார். இதற்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.